சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து முக்கிய வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டன. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30இல் தொடங்கி ஏப்ரல் 5இல் நிறைவடைந்தது. இந்நிலையில் 7600க்கும் மேற்பட்டோரின் வேட்புமனுக்களின் பரிசீலனை காலை 11 மணிக்கு தொடங்கியது. சில தொகுதிகளில் வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாலும் அடிதடியாலும் பரபரப்பு ஏற்பட்டது. அதே நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் உதயநிதி, மூத்த அமைச்சர்கள் KN நேரு மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. எடப்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் காசியின் மனு நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்டது. சசிகலா மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் சில வேட்பாளர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சில வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. குடல் சிறையில் இருந்தபடி மனு தாக்கல் செய்த பனங்காட்டுப்படை கட்சி தலைவர் ஹரியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அத்தொகுதியில் ராக்கெட் ராஜாவின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளின் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்புமனு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் நிராகரிக்கப்பட்டதும், விஜயின் வேட்புமனு சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் எந்த சிக்கலுமின்றி திருச்சி கிழக்கு தொகுதியில் அவரது மனு ஏற்கப்பட்டது. ஆனால் பெரம்பூரில் பாமக வேட்பாளர் திலகபாமா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. விஜயின் பெயரில் சொத்து வரி கட்டவில்லை என காரணம் கூறப்பட்டது. அதனால் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தாவேகவினர் விளக்கம் அளித்த பின் மனு ஏற்கப்பட்டது. இதேபோல் வில்லிவாக்கத்தில் தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவரது மனுவில் மனைவியின் பெயரில் உள்ள நிறுவனங்களின் பெயர்களை முழுவதுமாக குறிப்பிடவில்லை என எதிர்ப்பு தெரிவித்ததால் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் விளக்கம் அளித்த நிலையில் அதுவும் ஏற்கப்பட்டது. எனினும் EPS போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளர் அருண்குமார் காணாமல் போன நிலையில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவி நித்யாவின் வேட்புமனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதேபோல் சிதம்பரத்தில் பிரதான வேட்பாளர் பாரி மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் மாற்று வேட்பாளரான அவரது தந்தை நெடுஞ்செழியனின் மனு ஏற்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் காங்கிரசும் பாஜகவுடன் ரகசிய உடன்பாடு வைத்திருப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் பாஜகவிற்கும் ரகசிய உடன்பாடு இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களாக தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதற்கு பதிலாக தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை மேற்கு வங்கத்தில் பாஜக நியமித்திருப்பதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மதுரையில் பேட்டியளித்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மம்தா கூறியது உண்மைதான் என்றார். திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுக உறவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. மம்தா பானர்ஜி நீங்க சொல்லியிருக்காங்க சார். இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? இதுதான் அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்தாங்களோ, அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்களோ அதை இன்னைக்கு அவங்க தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ஆத்திரத்தில் நிதானம் இழந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மம்தா கூறுவதா என்றும், பாஜகவை ஸ்டாலினை போன்று எந்த மாநில முதலமைச்சரும் விமர்சிக்கவில்லை என்றும் இது கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் நேற்று வரை உரிய ஆவணங்கள் இல்லாத 462 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள தகவலில், அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுக்கள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும், ஏராளமான ரொக்கம் மற்றும் பொருட்களை அவர்கள் வாகன சோதனையில் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரை கணக்கில் வராத 92 கோடியே 7 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 75 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 214 கோடி ரூபாய் 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களும், இலவசங்கள் உள்ளிட்ட 78 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட குறைதீர்ப்பு ஆணையம் அல்லது வருமான வரித்துறையிடம் ஆவணங்களை சமர்ப்பித்ததைத் தொடர்ந்து எவ்வித அலைக்கழிப்பும் ஏற்படாதவாறு 278 கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், அதற்கடுத்தபடியாக கரூர், பரமத்தி, ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் வெயில் சுட்டரித்தது. இதேபோன்று திருச்சி, திருத்தணி, மதுரை, பாளையங்கோட்டை, மதுரை விமான நிலையம், சேலம் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் பதிவானது. இதனிடையே தென் தமிழகம், வடக்கு கடலோர தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணித்துள்ளது.
தமிழக காவல்துறை அதிகாரிகள் தங்களது நேரடி உயரதிகாரிகளின் உத்தரவை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் படிநிலை முறையை மீறக்கூடாது எனவும் தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மையில் பொறுப்பேற்ற இவர் சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு, முக்கிய தலைவர்கள் பிரச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தி வருகிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் இனிவரும் காலங்களில் தங்களுக்கு மேலதிகாரிகளாக இல்லாத மற்ற அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். இத்தகைய விதிமீறல்கள் அல்லது அதிகார வரம்பு மீறல்கள் ஏதேனும் நடந்தால் அதனை உடனடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறப்பு பிரிவுகளின் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜிக்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகள் குறித்து உடனடியாக தனக்கும் தங்களது மேலதிகாரிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டிஜிபி, நேரமின்மை அல்லது இணைய தொடர்பு பிரச்சினைகள் இருக்கும் பட்சத்தில் குறுஞ்செய்தி வாயிலாக தகவலை தெரிவிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு குறித்து காணொலி மூலம் மண்டல வாரியாக ஐஜிக்கள், காவல் ஆணையர்கள், எஸ்பிக்களுடன் ஆலோசனை நடத்தினார். மாதவிடாய் காலத்தில் பெண்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்தக்கூடாது என்று சபரிமலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அனைத்து வயதிலான பெண்களும் செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெண்களின் மாதவிடாய் காலம் மற்றும் தீண்டாமை குறித்து விவாதம் எழுந்தது. 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் உள்ள ஒரே பெண் நீதிபதியான நாகரத்னா பெண்களின் மாதவிடாய் காலத்தை எப்படி தீண்டாமையுடன் ஒப்பிட முடியும் என வினவினார். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, சபரிமலையில் பெண்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு என்பது மாதவிடாய் சுழற்சி அடிப்படையாக கொண்டது அல்ல என்று கூறினார். மேலும் மதம் சார்ந்த விஷயங்களை பகுத்தறிவு அல்லது நவீனமயமாக்கல் என்ற அடிப்படையில் மட்டும் அணுகக்கூடாது என்றும் மத சுதந்திரத்திற்கான அரசியலமைப்பு சட்டங்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது. இது தொடர்பான வழக்கில் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை விசாரணை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பலம் பொருந்திய மும்பை அணியை ராஜஸ்தானின் இளம் பேட்டிங் படை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் மழையால் தாமதமாக தொடங்கப்பட்ட இப்போட்டி 11 ஓவர்கள் கொண்டதாக மாற்றியமைக்கப்பட்டது. டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்ததால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. இளம் வீரர்களான ஜெய்ஷ்வால் மற்றும் சூரியவன்ஷி அதிரடியாக ரன் மழை பொழிந்ததால் ஸ்கோர் வெள்ளம் போல பெருக்கெடுத்தது. சூரியவன்ஷி 14 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் உட்பட 39 ரன்கள் சேர்த்து அவுட் ஆன நிலையில் ஜெய்ஷ்வால் 32 பந்துகளில் 77 ரன்கள் அடித்து மிரட்டினார். கடைசியில் 11 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த அந்த அணி 151 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. தொடர்ந்து களம் கண்ட மும்பை அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் வீழ்ந்ததால் ரன் வேகம் தடைப்பட்டது. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிக்கல்டன் ஆகிய முக்கிய வீரர்கள் கூட இரட்டை இலக்கத்தை தொடவில்லை. ருதர்ஃபோர்ட் மற்றும் நமந்தீர் மட்டுமே தலா 25 ரன்கள் சேர்த்து அணியின் ஸ்கோரை ஓரளவு வலுவான கட்டத்துக்கு எடுத்துச் சென்றனர். இறுதியில் 11 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்த மும்பை அணி 123 ரன்கள் மட்டுமே சேர்த்து 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. கிருஷ்ணகிரியில் பெண்ணின் குடும்பத்தாரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதை அமைக்க நிலம் கொடுக்காததால் பில்லனக்குப்பத்தைச் சேர்ந்த ரேவதி மற்றும் அவரது குடும்பத்தினர் 2022ஆம் ஆண்டு ஊர் தலைவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். பொது குடிநீர் தொட்டியில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, கோவிலில் வழிபாடு நடத்தக்கூடாது உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இதனை எதிர்த்து தாம் அளித்த புகாருக்கு காவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ரேவதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இது தொடர்பான விசாரணையை 12 வாரங்களில் முடிக்கவும், கட்ட பஞ்சாயத்து நடந்தது உறுதியானால் உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 25 மீனவர்கள் சென்னை வந்தனர். பிப்ரவரி 15ஆம் தேதி நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த 25 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். மார்ச் 3ஆம் தேதி அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் கொழும்புவிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு வந்தனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் தனி வாகனத்தில் அவர்களை சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள அம்மன் கோவிலில் மூலவர் மீது சூரிய ஒளி விடும் நிகழ்வை காண பக்தர்கள் குவிந்தனர். பழமையான துர்க்கையம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சூரிய உதயத்தின் போது சூரிய கதிர்கள் நேரடியாக கருவறையில் உள்ள மூலவர் மீது பட்டு பிரகாசிக்கும். நடப்பாண்டு இந்த நிகழ்வின் போது வெள்ளி கவசத்தில் அம்மன் அருளினார். இதனை பார்த்த பக்தர்கள் பரவசமடைந்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 34 லட்சம் ரூபாய் மற்றும் 32 மடிக்கணினிகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நொணம்பூர், வடசரவாக்கம், வானகரம் மற்றும் போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கார் மற்றும் இதர வாகனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 34 லட்சம் ரூபாய் மற்றும் 32 மடிக்கணினிகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேனியை தொடர்ந்து சிவகாசியிலும் அரசு பேருந்தின் மின்னணு வழித்தட பலகையில் தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் வந்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்சி கம்பம் வழித்தடத்தில் இயங்கும் அரசு பேருந்தின் LED பெயர் பலகையில் ஊர்களின் பெயர்களுக்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகம் என எழுதப்பட்டிருந்தது. இதனால் பயணிகள் குழப்பமடைந்தனர். தற்போது இதேபோன்ற ஒரு நிகழ்வு சிவகாசியில் அரங்கேறியுள்ளது. சிவகாசியிலிருந்து மதுரை செல்லும் அரசு பேருந்தின் பின்பக்க பெயர் பலகையில் தமிழக வெற்றிக் கழகம் என டிஸ்பிளே எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு பேருந்தை வழிமறித்த யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. காரமடை வனச்சரகத்திற்கு உட்பட்ட முள்ளி வனச்சாலையில் சென்ற அரசு பேருந்தை அவ்வழியாக வந்த யானை வழிமறித்தது. அப்போது திடீரென ஆக்ரோஷமான யானை பேருந்தை தாக்க ஓடி வந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். பின்னர் சில நொடிகளுக்கு பிறகு யானை வனப்பகுதிக்கு சென்றது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தில் காரில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டு கடத்திய கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை கண்டு ஒரு கும்பல் தப்ப முயன்ற நிலையில் அவர்களை காவலர்கள் மடக்கி பிடித்து விசாரித்தனர். இதில் காரில் 3 பைகளில் இருந்த கள்ளநோட்டுகள் மற்றும் 19 செல்போன்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரையும் பிடித்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. கரிசல்குளம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முளைப்பாரி ஓடுகளை முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக கொண்டு சென்று வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியில் தலையில் காயத்துடன் சடலமாக மீட்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இடையர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னக்கருப்பு என்பவர் அதே பகுதியில் பாலம் ஒன்றின் அருகே தலையில் காயத்துடன் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த அவரது உறவினர்கள் அவர் கொலை செய்யப்பட்டதாக கூறி குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை போஸ் நகர் பகுதியில் கடந்த 15 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என கூறி அதிமுக மாமன்ற உறுப்பினர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. மாநகராட்சிக்கு உட்பட்ட 31வது வார்டு போஸ் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 15 நாட்களாக காவிரி குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 31வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் சுமதி பன்னீர்செல்வம் தலைமையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உதகை அருகே பழங்குடியினரின் கிராமத்திற்குள் நுழைந்த யானைகள் கேரட், முட்டைக்கோஸ் போன்ற மலைக்காய்கறிகளை உண்டு பயிர்களை சேதப்படுத்தின. விவசாயிகள் உடனடியாக டார்ச் லைட் உதவியுடன் விரட்ட முயற்சித்த போதும் அசராத யானைகள் காய்கறிகளை ருசி பார்த்தன. யானைகளை விரட்ட வனத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பங்குனி மாத பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களின் உண்டியல் காணிக்கையாக சுமார் 5,44 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது. பங்குனி மாத பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணத்தை ஏராளமான ஊழியர்கள் திருக்கல்யாண மண்டபத்தில் வைத்து கணக்கிட்டனர். அதில் 5,44,37,070 ரூபாய் ரொக்கம் கிடைக்கப்பெற்றது. 225 கிராம் தங்கமும் 2 கிலோ 750 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக அளித்துள்ளனர். கொடைக்கானலில் தனியார் விடுதியில் மின்சாரம் தாக்கி சமையல்காரர் ஒருவர் உயிரிழந்தார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மோகன் சர்மா என்ற அவர் வழக்கம் போல் சமையலுக்காக மிக்சியில் உள்ள வயரை பிளக் பாயிண்டில் பொருத்திய போது வயர் அறுந்து இந்த மின் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவரை காப்பாற்ற முயற்சித்த விடுதி உரிமையாளர் மஜித்தும் மின்சாரம் பாய்ந்து கீழே விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் கோவில் யானை மிதித்து பாகன் பரிதாபமாக உயிரிழந்தார். கொங்காடு கோவில் திருவிழாவுக்காக கொல்லங்கோடு கோவிந்தன்குட்டி என்ற யானை கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் திடீரென மதம் பிடித்து அங்கும் இங்கும் ஓடிய யானையை பாகன் ராமன் கட்டுப்படுத்த முயன்றார். அப்பொழுது கோவில் வாசலிலேயே யானை அவரை மிதித்துக் கொண்டது. இதனால் பொதுமக்கள் பதறி அடித்து ஓடினர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஆனந்த் அம்பானி கேரளாவில் உள்ள ராஜராஜேஸ்வரம் கோவிலுக்கும் குருவாயூர் கோவிலுக்கும் தலா 3 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 6 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். கடந்த 2ஆம் தேதி 2 கோவில்களிலும் வழிபட்ட அவர் ராஜராஜேஸ்வரம் கோவிலில் கிழக்கு கோபுரத்தை புதுப்பிக்கும்படிக்காக 12 கோடி ரூபாய் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல குருவாயூர் கோவிலில் உள்ள யானைகளின் பராமரிப்பு மற்றும் நலனுக்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இருப்பதாக ஆனந்த் அம்பானி அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் விஜயகுமார் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வேட்புமனு பரிசீலனையின் போது வேட்புமனுவில் போதிய விவரங்கள் முழுமையாக இல்லை என கூறி மனுவை நிராகரிப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆக்ரித்தி சேத்தி அறிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மனது வைத்தால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராகலாம் என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். திருத்தணி தேமுதிக வேட்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தி ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். போற போக்குல ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா தான் அவர் அனுப்ப போறாங்க. அதுவும் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அது அமித்ஷா அவர்கள் மனசு வச்சா ஒருவேளை அனுப்புவாங்க. கடலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத்துக்கு ஆதரவாக அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் திருப்பாத்தி புலியூரில் உள்ள உழவு சந்தை பூ மார்க்கெட் பகுதிகளில் அதிமுகவின் கடந்த கால சாதனைகளை பட்டியலிட்டு அவர் வாக்கு சேகரித்தார். இதேபோல நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன் புதுசத்திரம் ஒன்றிய பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு மேற்கு தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் யுவராஜா தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். நாடார்மேடு, விநாயகர் வீதி, சாஸ்திரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சேகர் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமகவைச் சேர்ந்த சேகர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கொரட்டூரில் உள்ள உடற்பயிற்சி கூடம் ஒன்றுக்கு வாக்கு சேகரிக்க சென்ற சேகர் அங்கு பயிற்சி செய்து வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனுவில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பாஜக வேட்பாளர் விஜய் தரணி குற்றம் சாட்டியுள்ளார். இன்கம் டாக்ஸ் டியூஸ், கவர்மெண்ட் டியூஸ் நிறைய வச்சிருக்கிறாரு. அதுக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதையும் விசாரிக்கல. தேர்தல் ஆணையம் இது எதையுமே விசாரிக்காம அவருடைய மனுவை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டதாக நான் பார்க்கிறேன். அந்த விதத்தில் மிகவும் தவறான முடிவு. அந்த எஸ்ஏஆருக்கு அப்புறம் அவருக்கு 2 இடத்தில் ஓட்டு இருப்பதும் நிரூபிச்சிருக்கோம். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி மறுத்தது தேர்தல் ஆணையம்தான் என்றும் அதில் தலையிட மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் சிவகங்கை தொகுதி MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். ஒரு எலெக்ஷன் டைம்ல டிசிஷன் எடுக்கிறது எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது மேல கண்ட்ரோலே கிடையாது. அதை டிசிஷன் எடுக்கிறது எலெக்ஷன் கமிஷன். அவங்களுக்கு ஏதாவது குறை நிறைய இருந்தா எலெக்ஷன் கமிஷனை தான் போய் நாடணும். அது புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் CV மையநாதன் குளவாய்ப்பட்டி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கிராம மக்கள் சார்பில் பூர்ணகும்ப மரியாதையுடன் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலே அந்த சிட்கோ தொழிற்பேட்டை தொடங்கப்படும், அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டாயிற்று என்று கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் தோசை சுட்டு அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் வாக்கு சேகரித்தார். ஆனைக்கட்டி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் அங்குள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்று வாடிக்கையாளர்களுக்கு தோசை சுட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாம் வெற்றி பெற்றால் தருமபுரி மாவட்டத்தில் தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் என்று தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி கூறினார்.
வெங்கடம்பட்டி, மாதைமங்கலம், குட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். வெங்கடம்பட்டி பகுதியில் தெலுங்கு பேசும் மக்கள் அதிக அளவில் இருப்பதால் அவர் அங்கு தெலுங்கில் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். அடிக்கல் நாட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 10-15 வருஷம். எத்தனை முறை திறப்பு விழா செய்து விட்டார்கள் சிப்காட்டுக்கு? 2 முறை. ஆனாலும் சிப்காட்ல ஒரே ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வரவில்லை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் துர்காமூர்த்தி தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நகராட்சி நிர்வாகம் சார்பில் கோலமிட்டதுடன் இருசக்கர பேரணி நடைபெற்றது. மேலும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் குமரன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டறிக்கைகளை வழங்கியும் பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டியும் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி சிறுதானியங்களால் அலங்கரித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேளாண்மை துறை சார்பில் சிறுதானியங்களால் வரையப்பட்ட வாசகங்களுடன் கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஜனநாயகமா பணநாயகமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். அரியலூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மத்திய மாநில அரசுகள் ஒத்த கருத்துடன் செயல்பட்டாலே தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்றார். மத்திய அரசு அதனுடைய திட்டங்கள் 100% மாநில அரசுக்கு வர வேண்டும். மத்திய மாநில அரசாங்கங்களுடைய ஒத்த கருத்து வருங்காலங்களிலே தமிழகத்தினுடைய வளர்ச்சி. காரைக்குடியில் தனக்கு வாக்கும் வீடும் இல்லை என்றாலும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் செல்ல மகன் தாம்தான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கார்த்தி சிதம்பரத்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பூனை பார்த்திருப்பிய முதல்ல களத்துல ஒரு புளிய பாக்குறீங்க. அங்க வந்து நான் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். காரைக்குடியில எனக்கு வீடு இல்ல, ஓட்டு இல்ல, இந்த நாடே என் வீடு. நான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகன். நான் புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளும் மூடப்படும் என புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள 137 இடங்களில் 155 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 7, 8, 9 இந்த 3 நாட்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா மதுபான கடைகளையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற அதாவது விழுப்புரம், கடலூர் அங்க 5 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்க அந்த கடைகளும் நாளையில இருந்து மூட போறாங்க. தேனி மாவட்டம் போடியில் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்திடம் கோவிலுக்கு தகர செட் அமைத்து தர தெலுங்கில் மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கு அவர் தெலுங்கில் பதிலளித்தார். தேனி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஸ்ரீரங்கபுரம், வெங்கடாச்சலபுரம், கோவிந்த நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பன்னீர்செல்வம் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது வெங்கடாச்சலபுரம் பகுதி மக்கள் காளியம்மன் கோவிலுக்கு தகர செட் அமைத்து தர வேண்டும் என தெலுங்கில் கோரிக்கை வைத்தனர். அதற்கு OPS தெலுங்கில் பதிலளித்தார். காளியம்மன் கோவில் செட்டு தானே, நானும் மன மனுஷிதான்.